ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுண்டக்காய் துவையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. ரொம்ப ஹெல்த்தியானது. ஃபஸ்ட்டு இந்த ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுண்டைக்காய் வந்து காம்பெல்லாம் பிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தனியாக வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கரும் மாற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனா போதும். கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு கலர் மாறி இருக்குது. நமக்கு கலர் மாறினதும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்தா நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வரமிளகா ஒரு 4-5 சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வதக்குக்கோங்க. இப்போ ஒரு வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி பழமாக 2 தக்காளி, புளி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிம்மிலே வச்சு நல்லா வதங்கினதும் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில். இப்போ வந்து அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சுண்டைக்காய் எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். சும்மா லைட்டாக வறுத்துக்கும் போதும் ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வறுத்தா போதும். இப்போ வந்து நல்லா வறுத்தாச்சு. சிம்லேயே வச்சு அந்த சூட்லேயே அந்த வறுத்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா ஆறட்டும். இப்போ இது தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம அது முறையே சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்தால் சுவையான சுண்டைக்காய் துவையல் ரெடி. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.